தமிழ் சினிமா நட்சத்திரங்களை என்கரேஜ் பண்ற விதமாகவும் கௌரவப்படுத்துற விதமாகவும் வருஷம் வருஷம் விஜய் அவார்ட்ஸ் அவங்களோட விருதுகளை வழங்கிட்டு வர்றாங்க. ஆனா போன வருஷம் 8வது விஜய் அவார்ட்ஸ் நேர்மையா கொடுக்கலன்னு சில பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சிருந்தது. 8வது விஜய் அவார்ட்ஸை தொடர்ந்து இப்ப 9வது விஜய் அவார்ட்ஸ் ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. இந்த விஜய் அவார்ட்ஸ்ல ரஜினி முருகன் படத்தை தவிர இன்னும் ஒரு சில படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகலாம்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில 9வது விஜய் அவார்ட்ஸோட வின்னர்ஸ் இவங்க தான் ஒரு பட்டியல் சமூக வலைத்தளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பட்டியல் உண்மையா இல்ல வந்தியாங்கிறது தெரியாது. அந்த வகையில விஜய்க்கு என்டர்டெய்னர் ஆஃப் த இயரும், லிங்கா படத்துக்காக ரஜினிகாந்த்க்கு ஃபேவரட் ஆக்டர் விருதும், கத்தி படத்துக்காக சமந்தாவுக்கு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் விருதும், தனுஷோட விஐபி படம் ஃபேவரட் மூவியாகவும், தனுஷோட விஐபி படத்துல இருந்து அம்மா அம்மா பாடல் ஃபேவரட் சாங்காகவும், கத்தி படத்துக்காக ஏஆர் முருகதாஸ்க்கு ஃபேவரட் டைரக்டர் விருதும், குக்கு படத்துக்காக தினேஷ்க்கு பெஸ்ட் ஆக்டர் விருதும், இது கதிர்வேலன் காதல் படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருது நயன்தாராவுக்கும், விஐபி படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விருது அனிருத்துக்கும், சிறந்த மூவி குக்கு படத்துக்கும், பிசாசு படத்துக்காக மிஸ்கினுக்கு சிறந்த இயக்குனர் விருதும், இது கதிர்வேலன் காதல் படத்துக்காக சந்தானத்துக்கு பெஸ்ட் காமெடியன் விருதும், மஞ்சப்பை படத்துக்காக ராஜ்கிரனுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விருதும், விஐபி படத்துக்காக சரண்யாவுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் விருதும், ஜிகர்தண்டா படத்துக்காக சிம்ஹாவுக்கு சிறந்த வில்லன் விருதும், குக்கு படத்துக்காக பெஸ்ட் டிபியூட் ஆக்ட்ரஸ் விருது மாளவிகா நாயருக்கும், ஜிகர்தண்டா படத்துக்காக விவேக் ஹர்ஷனுக்கு பெஸ்ட் எடிட்டர் விருதும், விஐபி படத்துக்காக தனுஷ்க்கு சிறந்த பின்னணி பாடகர் விருதும், கயல் படத்துக்காக ஸ்ரேயா கோஷலுக்கு சிறந்த பின்னணி பாடகர் விருதும், வீரம் படத்துக்காக சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது ஸ்டன் சில்வாவுக்கும், விஐபி படத்துக்காக பெஸ்ட் டயலாக்ஸ் ரைட்டர் வேல்ராஜுக்கும், இளையராஜாவுக்கு சிவாஜி கணேசன் விருது வழங்கப்படும் என்று இவ்வாறு அந்த பட்டியல் இடம்பெற்றுள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.